ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூரில் நாகர்கோயில் ஆரிய பவன் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. அவினாசி ரோடு இருக்குது. இங்கே வந்திருக்கோம் நம்ம சாப்பிட்றதுக்கு. வீட்டையே எதனா சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்ணும்ல. ஸோ என்ன வைக்கலாம் சொல்லுங்கள், அப்படியே பார்ப்போம். இது கேபேஜ் பொரியல். கேபேஜ்னா தமிழ்லாம் சொல்லுங்கள். முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல். அப்புறம் அவியல். இது நாகர்கோவில் ஸ்டைல் இருக்குது. இந்த அவியல் நாகர்கோவில் ஸ்டைல் கண்டிப்பாக இந்த ஊர் கிடையாது, கோயம்புத்தூர் ஸ்டைல் கிடையாது. இது வந்து மொச்சையும் நூற்கோளம் போட்ட ஒரு கூட்டு மாதிரி இருக்கு, தக்காளி கூட்டு மாதிரி. அப்புறம் கீரை. என்ன கீரை? இது கீரை வந்து தண்டு கீரை. அப்புறம் இந்த இதில் வந்து கிண்ணத்தில் வந்து பருப்பு, தயிர், ரசம், பாயசம் வச்சுருக்காங்க. மோர் தயிர் நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க. மோர் உள்ளாரீங்க, தயிர் இது. இப்போ அது திரும்பி சொல்லுங்க. கூட்டு இந்த கூட்டு பேர் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அவியல், தக்காளி பச்சை தக்காளி, மொச்சை தக்காளி மொச்சை போட்டிருக்காங்கல்ல. அது கீரை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு டேபிளுக்கு 2 இலை தான், பத்த மாட்டேங்குது இலை. எல்லாம் பெரிய பெரிய இலை. சாப்பாடு அரிசி நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயும் கோயம்புத்தூர் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி சாப்பாடு இல்லையா? அப்புறம் வந்து பொடியும் நெய்யுமா? உளுந்தம்பொடி தானே? உளுந்தம்பொடி நெய். கோயம்புத்தூரில் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க இவங்களை பார்த்து சில பேர். உளுந்தம்பொடி நெய் போட்டிருக்காங்க. ஓகே. ஆப்போசிட்டில் என்ன சாப்பிட்ற? அப்படியே முட்டை, என்ன பரோட்டா? சில்லி பரோட்டா. ஓகே. நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய அப்பளம். உண்மையிலே அப்பளம் ரொம்ப பெருசுப்பா. தனியாக அதுக்கே இடம் வேணும். அந்த தக்காளி கொத்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த கூட்டு கடைசி வரைக்கும் அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ நேரம் கொஞ்சம் கொடுக்குறாங்கப்பா. மனசெல்லாம் கோன்றதில்ல. ஒரு சாப்பாடு 150 ரூபா ஆகுது இங்கே. அங்கே வந்து அவினாசியோட ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கிறாங்க. பருப்பு கிண்ணத்தில் கொடுத்துட்றாங்க, ஊற்றி சாப்பிட்றோம். அதுக்கும் கேட்டால் ஊற்றுறாங்க, அதுக்கு கேட்டால் நெய் ஊற்றுறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. பருப்பு ரொம்ப நல்லாக்கு. இதுக்கப்புறம் வந்து சாம்பார் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது. 4 சாம்பார் வாங்கிட்டோம். என்ன சாம்பார் ஆக்சுவலாக? கத்திரிக்காய் போட்டிருக்கு. கத்திரிக்காய் சாம்பார். சாப்பிட்றதுக்கு வயிறு தான் பற்ற மாட்டேங்குதுப்பா. வத்த குழம்பு உண்மையிலே செமையாக இருக்குது. அந்த நாகர்கோவில் சைடு வத்த குழம்புங்கிறது சூப்பராக இருக்குது. நம்ம இது மாதிரி வைக்க முடியாது. வத்த குழம்பு ட்ரை பண்ணுறேன். நமக்கு அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. வத்த குழம்பு வித்தியாசமாக வத்த குழம்புனா ஒரு கடை வாங்கி சாப்பிட்டோம்னா திகட்டும், சாப்பிட முடியாது. இது வத்த குழம்பு வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கு. கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மீல்ஸ் கிடச்சிது இன்றைக்கி. அதுக்கப்புறம் மோர் குழம்பு தராங்க. சில ஹோட்டலில் வந்து மோர் குழம்பு வத்த குழம்பு இருக்காது, ஆனால் இங்கே 2 பேர் இருக்குது. ஓகே, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.